கூட்டுறதுக்கு தான் இந்த லேகியம். இந்த லேகியத்தை பார்த்துங்க. இது 108 மூலிகைகளால் செய்யப்பட்ட லேகியம். இது அடுத்ததாக இது ஸ்டெமினோ கூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், விந்து ஊறும், உயிரணுக்கள் ஜாஸ்தியாகும். சரி, இனி அடுத்த லேகியத்தை பார்ப்போம். இது ட்ரிபிள் எக்ஸ் என்று அழைக்கக்கூடிய காமா 64 என்ற ஒரு லேகியம். இது நானாக பெயரிட்டது. அது 108 மூலிகை சேர்ந்த லேகியம் என்று நானாக பெயரிட்டது. இது காமா 64 என்று அழைக்கக்கூடிய இந்த லேகியம் தயாரிப்பு முறை மிகவும் சிரமமானது. ஆனால் இந்த லேகியம் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு புத்துணர்வு ஏற்படும், ஸ்டிமுலேஷன் ஆகும், அதாவது உணர்வை தூண்டிவிடும். அந்த காலையில் அந்த லேகியம் சாப்பிட்டு இரவு இந்த லேகியம் சாப்பிட்டா உணர்வு தூண்டப்பட்டு அதன் மூலமாக மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்கு இந்த லேகியம் மிகவும் பயங்கரமாக வேலை செய்யும். இது மூலிகை வயக்ரா என்று கூட அழைக்கப்படுகிறது. மூலிகை வயக்ரா லேகியம் அப்படின்னு வச்சுங்க. இதுக்கு பேர் ட்ரிபிள் எக்ஸ். இது இரவு சாப்பிடக்கூடியது. இது பாருங்கள், இந்த லேகியம் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா? இந்த லேகியம் சில பேருக்கு உறுப்பில் செலுத்தினவுடன் விந்து வெளியேறிவிடும். அப்போ என்ன பண்ணணும்? நேரம் அதிகரிக்கணும், நீண்ட நேரம் செயல்படணும். அப்போ நீண்ட நேரம் செயல்படுறதுக்கும் நீண்ட நேரம் இன்பகரமாக இருப்பதற்கும் கிருஷ்ணலீலை செய்வதற்கும் இந்த காமா 36 லேகியம் இது அபூர்வமான மூலிகைகளை வச்சு பண்ணுறாங்க. இந்த மூலிகைகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது நேரத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய லேகியம். இது நீங்கள் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் ஒரு 2 கிராம் அல்லது 3 கிராம் எடுத்து சாப்பிட்டாலே போதும், நன்றாக வேலை செய்யும், நேரத்தை அதிகரிக்க செய்யும். போதும் என்ற அளவிற்கு விட்டால் போதும் ஐயா அப்படி என்ற அளவிற்கு இன்பத்தை வாரி வழங்கலாம்.